नक्षत्रे कनकराजस्य पौर्णिरिगोत्रोद्भवस्य अस्मिन् सर्वणोऽस्य यजमानस्य कुमारस्य मृत्युनक्षत्राय रतां भूस्वाहा नक्षत्राय रतां भूस्वाहा नक्षत्राय रतां भूस्वाहा नक्षत्राय रतां भूस्वाहा ब्रह्मा ब्रह्मणः प्राणे रक्षिताः विनाशीः अन्न आद्य द्रव्य जातम तत्तत्
देवताभ्यः नमः। ओम अव्यवाह पूजा करिए माँ चौकम दुर्गा अங்கே போய் நின்று மேலே அவன் சொல்றதோடு விசாரத்துக்கு வருவோம். அவர் பார்க்காம இருக்கான் ஏதோ அவன் ரெடி பண்ணி சொல்லுவேன். முதல்ல அக்னியம் பாத்தியம் ஆகணும் பூஜாப்தி பண்ண நேரம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஐயம் பிரம்ம சம்பாது ஐயம் பிரம்ம சம்பாந்த नक्षत्रेभ्यः अक्षरोभ्यः नमः विष्णुवर्णः विष्णुगन्धर्वः तत्त्वज्ञाः सदा नमः एवं ब्रह्म संवादु प्रायं ब्रह्म सम्माहं स्वाहा ज्ञायगन्धर्वाय नमः स्वाहा दक्षिणाभ्यः अक्षरोभ्यः नमः विष्णुकर्मा गुणवन्धनः तत्त्वसामानि ततः नमेव नाम एवं ब्रह्म संवादु प्रायं ब्रह्म सम्माहं स्वाहा तदेगन्धर्वाय नमः स्वाहा स्नानेभ्यः अक्षरोभ्यः नमः शिरः सुखेशानः अपोगन्धर्वः तस्यापः ततः उदानामाय கட்டமானது விசேஷமான கட்டம் மகா சுதந்திர யஜ்யமாகட்டும் இல்ல லட்சுமி நரசிம்ம ஹோமமாகட்டும் கடைசியிலையா சம்பூர்ணமா எப்ப முடியாது அப்படின்னா இந்த பூர்ணாவதி சமயத்துலதான் நாம பண்ணினதான ஆவிர்வவிச்சதுல சுவாமியோடைக்கு நாம நைவேத்தியமாக பண்றோம். அதே சமயத்துல பிரத்யட்சமாக செய்யக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் பகவான் ஸ்வீகரிச்சிருந்து அவனுக்கு உண்டானதான மந்திரங்கள் படனம் பண்றோம் இல்லையா. இந்த மந்திர படத்தினால சந்தோஷியாகி சகல விதமான வரங்களையும் தரான். எப்பன்னா சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே காமச்சமேன்னு சமக்கத்தை சொல்லி பண்ணக்கூடியதான வசோத்தாரையான கட்டத்துல. வசோத்தாரை அப்படின்னா விச்சின்னம் இல்லாம தாரையா விழக்கூடியதுக்கு வசோத்தாரைன்னு பேரு. அந்த நெய்யானது எப்படி ஒரு இடத்துலயும் இடைவெளி இல்லாம எப்படி தாரையா சேர்றதோ அதே மாதிரி பகவானுடைய வரமானது நமக்கு எந்த தடங்களும் இல்லாம வந்து சேர்றதா. அந்த சமயங்கள்ல பிரதான தேவதையை நாம எப்படி ஆராதிச்சாலும் உபதேவதை பரிவார தேவதைகள் எல்லாம் சாட்சாத்தா வந்தா நினைப்பாளாம். இப்போ ஒரு இதுல மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரை கூப்பிட்டாதான் வருவார். ஆனா நீங்க நேர பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டா முதலமைச்சர் அங்க வந்துட்டானே ஆகணும். அவளுக்கு அது டியூட்டியா போயிடுது இல்லையா. அந்த மாதிரி நாம எம்பெருமான் ரிசம்மணியை இங்க அழிச்சுட்டதுனால பரிவார தேவதைகள் எல்லாம் நாம கூப்பிடணும் அவசியமே இல்லையா. அவெல்லாம் சாட்சாத் அவளுடைய கடமையானது வந்து இங்க காத்திருக்கணும். அதனால அவளுக்கெல்லாம் சகலவிதமான
தேவதைகளுக்கும் பண்ணக்கூடியதான பிராயச்சித்த ஹோமம் தான் ஜெயாதி. அந்த ஜெயாதி ஹோமத்தை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பசுவத்தாரையில நாம பெருமாள் கிட்ட என்னென்ன வேணுமோ கேளு அப்படின்னா நம்மளால அவளை கேட்கவே முடியாது, நமக்கு அவளை தோணவே தோணாது. அவ்வளவு வரன்களையும் அந்த வேத மந்திரமானது கேட்கறது நமக்காக. யாருக்கு சங்கல்பம் பண்ணிட்டு லோகக்ஷேமார்த்தமாகவும் எஜமானனுக்காகவும் பண்ணிக்கிறோமே, அந்த சங்கல்பத்துல யார் யார் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேருக்கும் அவ்வளவு வரன்களை கேட்கறது அந்த சமக்கமானது. அந்த சமக்கமாக சொல்லி பிரசோத்தாரியை பண்ணின உடனே அதுக்கப்புறம் பூர்ணாபதி பூர்ணமாக சேர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதை சேர்த்தாலும் பலிதமாக. அதனாலதான் அக்னியில பூர்ணாவதி பண்ணினதுக்கு அப்புறம் எதை போட்டாலும் போடக்கூடாதுன்னு தெரியாது. பூர்ணாவதி பண்ணின உடனே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அதில் கீழே இருக்கிற புஷ்பத்தை எடுத்து போறது, கர்ப்பை எடுத்து போறது, கட்டை எடுத்து போடுறது பண்ணக்கூடாதுன்னு சமயம். அந்த பூர்ணாவதி தான் முடிவு. அதுக்குள்ள எவ்வளவு நம்ம சேர்க்கிறோமோ அந்த சங்கல்பம் பண்ணிட்டு தேவதைகளுக்கு என்ன சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்கலாம். நம்ம சேர்த்த பதார்த்தங்கள் எல்லாம் போய் பெருமாளை போய் சேர்றதா அப்படின்னா அக்னி பகவானுடைய வேலையானது அந்த அக்னி இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பக்குவங்கள் எல்லாம் எடுத்து போய் பெருமாளத்தை சேர்க்கிறது. அவர் திரிபாதம் சப்தஜிக்வதம் வரதம் சக்திபாணிஞ்சா விப்ராணம் சுக்ஷுவௌதா அபீதிதம் சர்மதரம் பாமே தியாஜதரம் கரே. அக்னியை உண்டு பண்ணின உடனே வைஸ்வானராயித்மஹே லாலீலாயிதிமிஹி தன்னோ அக்னி பிரஜோதயாது என்பதாக அக்னியை பிரதிஷ்டை பண்ண சொல்லுது. அது அக்னியோட காயத்ரி. அவரை பிரதிஷ்டை பண்ண உடனே அவருக்கு தியான ஸ்லோகமானது என்ன சொல்றதுன்னா, லக்ஷ்மியினுடைய நாக்குல பிறக்கிறாராம் அக்னி பகவானானவர். ஜிக்வாக்கிரம் நாக்குல பிறக்கிறார். அவர் பிறந்த உடனே எப்படி இருந்தார்னா திரிபாதம் சப்த ஜிக்வதம் 3 பாதம் இருந்துதான் 7 நாக்கு இருக்கான் அவருக்கு. என்னடாப்பா அப்படி இருக்காருன்னா 3 தலை இருந்துதான். எல்லாமே 3 தலை, திருநேத்திரம் 3 நெத்தி இருந்தது, 3 கண்ணு இருந்துதான், 3 தலை இருந்துதான். ஒரு தலைக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குமா அக்னி பகவான். 3 தலை இருந்து 3 கண்ணு இருந்து 3 கால் இருந்துன்னா அவர் எப்படி பார்ப்பாங்க? ஏன் அப்படின்னா பகவான் தன்னுடைய காரியத்துக்காகவே அவனை அப்படி படிச்சுட்டான் அக்னி பகவான். நம்ம அக்னி பார்க்கவே சொரூபம் தெரியல இல்லையா, அது ஞானமான கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்றார். அந்த மாதிரி அவருடைய சொரூபமானது இப்படிதான் இருக்கும். அக்னியுடைய உபாசன மந்திரங்கள்ல அப்படிதான் இருக்கு. திரிபாதம் சப்த ஜிக்வதம் சப்தஹஸ்தம்னு சொல்லி 7 கை இருக்கலாம். 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், ஆனா 7 கை இருக்குவான். சப்தஹஸ்தம் சப்த ஜிக்வதம் வரதம் சக்தி. இந்த 7 கையில என்ன வச்சிருப்பாருன்னா, ஒரு கையில வரதம்னு சொல்லக்கூடியதான ஆயுதம், வரதமும் சக்தியும் ஏன்னா நமக்கு இந்த கரை இதெல்லாம் சொல்றா இல்லையா, பஞ்சாயுதங்கள். அந்த வரதங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கையில 2 கையில வச்சிருக்காரு. வரதம் சக்தி பாணிச்சா விப்ராணம் சுக்ஷுவம் ததா. இதுக்கு பேரு சுக்ஷுவம்னு பேரு. இது 2த்தையும் கையில வச்சிருக்காரா அக்னி பகவான். ஏன்னா நாம என்ன விதமான சுக்ஷுவம் இல்லாத போது கூட ஹோமம் பண்றோம் இல்லையா, 4 விதமான இலையில ஹோமம் பண்ணலாம்னு சொல்றோம். அரச இலை, புரச இலை, மாவிலை, பலாச இலையில பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி சுக்ஷுவம் இல்லாத போது பண்ணினா கூட அதை அவர் வாங்கிக்கிறது சுக்ஷுவத்துல பண்ணிதான் ஆகுதி பண்றாராம் சுஷ்டகிருத ஹோமத்தை. ஏன்னா அப்படிதான் பண்ணணும்னு சாஸ்திரத்துல இருக்கிறதுனால அவர் கையிலேயே வச்சிருக்காரு. சுக்ஷுவம் ததா அபீதிதம் கர்மகரே வாமே தியாஜதரம் கரே. அவர் கையில ஒரு பெரிய பானை ஒண்ணு வச்சிருக்காராம். அந்த பானையானது நெய் எவ்வளவு குத்தினாலும் வழியவே வழியாத ஒரு பானையா. நான் அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க குறையாத மாதிரி இது எவ்வளவு குத்தினாலும் வழியவே வழியாது அப்படி ஒரு பாத்திரமா. அது பகவான் அவருக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம். எப்படி அப்படின்னா ஆப்ப ஒரு கையில வேற வச்சிருப்பாராம். அக்னி ஒரு சம்ரோட்சணைகள்ல பார்த்தா அக்னி பகவானுக்கு ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒண்ணு வரைஞ்சி அதான் பிரதிஷ்டை பண்ணுவான். அதுல பார்த்தா தெரியும் அவருடைய கால்லாம் ஒரு மாதிரி தனித்தனியா போட்டு வரைஞ்சிருப்பான். ஏன்னா அவருடைய வேலையானது அப்படிப்பட்ட வேலை. பகவான் நம்ம எப்படி இதுக்கு 2 கை 2 காலோட படைச்சிருக்காங்கன்னா பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஹேதுவாக நம்மளுக்கு படைச்சிருக்கான். அக்னிக்கு அவனுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய சொரூப லட்சணத்தை படைச்சிருக்கான். அப்படியே அந்த பகவானானவன் அக்னி பகவான் நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிக்கிறாராம். 7 நாக்கு இதெல்லாம் உச்சிஷ்டம் கூடாதுன்னு பிரதான தேவதை, உபதேவதை, பரதேவதை இப்படி பிரிச்சு அந்த நாக்குகள்ல அவர் வாங்கிக்கூடிய பதார்த்தத்துக்கு எச்சலே படாது, உச்சிஷ்டமே கிடையாதாம். அந்த நாக்குல அவர் வாங்கிட்டு அவருக்குன்னு ஒரு நாக்கு வச்சுருக்காரு. அதுல இந்த ஆப்ப கரண்டில நெய் எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க அவரு. ஏன்னா அதுதான் அவருக்கு ரீசார்ஜ் பண்ற பெட்ரோல் மாதிரி. அதை விட்டுட்டு அதை மட்டுமே ஆகாரமா எடுத்துட்டு நாம கொடுக்கக்கூடிய இந்த அவிர்வாகமான சக்கர பொங்கலையோ இல்ல மிச்ச பூர்ணாவதி திரவியங்களையோ எடுத்துன்னு போய் உத்தேச தியாகம்னு சொல்லக்கூடியதான இந்த தேவதைக்குத்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். எப்படி அட்ரஸ்ல எழுதுறோமோ அந்த மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாதிரி முதல்ல சொல்லச்சேவே இந்த எஜமானனுக்காக இந்த ஹோமம் பண்றோம், இந்த தேவதைக்காக தான் இந்த ஹோமத்தை பண்ணினோம்ன்றது பின்னாடி சொல்லுவோம். இதன் நமமானு சொல்ல ஒண்ணு கூட சொன்னல புருஷாய நாராயணா இதன் நமமா அப்படின்னா இந்த பதார்த்தமானது நாராயணனை மட்டுமே சேரணும். புருஷன்னா புருஷோவை விஷ்ணு அவனை மட்டும்தான் சேரணும். புருஷாய நாராயணா இதன் நமமா அப்படின்னு நாராயணனை மட்டுமே சேரணும்னு சொல்லி அந்த பதார்த்தத்தை கொடுக்குறோமா. அதுக்கப்புறம் ஸ்ரீ ஜாதஸ்ரீ இதன் நமமானா தாயார் மட்டுமே போய் சேரணும்.
தராயி இதன்னமமான பூமியா தேவதையை போய் சேரணும். லக்ஷ்மீந்திர தர்ம பரபிரம்மனே இதன்னமமா அப்படின்னா லக்ஷ்மீந்திர தர்மனை போய் சேரணும் அப்படின்றதாக அந்த உத்தேச தியாகத்தை சொன்ன உடனே அக்னி பகவானானவன் கரெக்டா போய் சேர்த்துடலாம். எப்படி போய் சேர்க்கிறாருன்னா ஒரு 1000 யோஜனை வேகத்துல போய் கொடுப்பாராம். இந்த கிலோமீட்டர் மைல் வேகத்தெல்லாம் ஜாஸ்தி. அது நீங்க அந்த சேர்த்த அவிபாவத்தை சேர்த்த உடனே இதன் நம்ம மான 2வது மகாரம் வரும். மமா அப்படின்னு இந்த மகாரம் 2வது தடவை சேரத்துக்குள்ள அந்த தேவதையோட கையில போய் அதை கொடுத்துருவாராம். அவ்வளவு வேகமாக அந்த பதார்த்தத்தை போய் கொடுப்பாராம் அக்னி பகவான். அதனால வாயு வேகம் அக்னி வேகம் சொல்றோம் இல்லையா, அப்படி சேர்க்கக்கூடியதான அக்னி பகவானுக்கு கடைசியில பண்ணக்கூடியதான ஆத்யோபகாரம். இந்த ஆஜ்யத்தை மட்டுமே ரசோத்தாரையில சேர்த்தா பகவானானவன் சந்தோஷி அடையலாம். எப்பயுமே அவருடைய பரிவார தேவதைகளை புஷி பிடிச்சிடவங்களும் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. அதனால அந்த பிராயச்சித்த ஹோமங்களை பண்ணினோம். பிரதானமான இந்த பூர்ணாவதி சமயத்துல என்னென்ன மனோபீஷ்டங்கள் உண்டோ அதெல்லாம் நம்ம பிரார்த்திச்சுட்டா பலிக்கும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா மொத்தமே யஜ்யத்துல பூர்வமா நம்ம சிரவணம் பண்ணணும். எப்படின்னா நமக்கு 6 கட்டங்கள் இருக்கு, 6 கடமை இருக்கு. ரொம்ப அத்தியனம், அத்தியாபகம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். இந்த 6மே பிராமணன் பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு இதே கிடையாது. அவர் அதுல விடுபடவே முடியாதான். இந்த 6 பண்ணியாவனம் பிராமண குலத்துல பிறந்துட்டா சுவாமி அது வர்த்தமான கால வர்த்தமானம் முடியலையே பட்டணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்ன சொல்றா, அத்தியனம் பண்ண வேண்டிய கடமை பண்ண முடியலையா, அத்தியனம் பண்ணவாட ஆராதிக்கும். அத்தியாபகம், அத்தியாபகம்னா அத்தியனம் பண்ணிட்டவன் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் கடமை. சொல்லிக் கொடுக்காம ஒரு அத்தியனம் மட்டும் பண்ணாலும் பாபம் உண்டு. அப்படி அத்தியாபகமும் நம்ம அத்தியனமே பண்ணல, எப்படி அத்தியாபகம் பண்றது? அத்தியாபகம் பண்ணிருக்கிறா பாருங்க, சொல்லிக் கொடுக்க வாத்தியார். இந்த வாத்தியார் இல்ல, வேதம் சொல்லிக் கொடுக்கிறா பாருங்க வாத்தியார்கள். அந்த வேதம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார்களை ரட்சிக்கணும். அவளுக்கு கிஞ்சித் திரவியம் கொடுத்து அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அத்தியனம் பண்ணக்கூடிய பசங்களுக்கு உபகாரம் பண்ணி அந்த அத்தியன பலனை வாங்கிக்கணும். அத்தியாபகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு கிஞ்சித் கொடுத்து அந்த பலனம். யஜ்யம்னா நம்ம பண்ணக்கூடியதான யஜ்யம். நம்ம ஆண்கள்ல பண்ணவே நித்தியமே யஜ்யம் பண்ண சொல்லிட்டு ஔபாசனம் யஜ்யம். அதுவே ஔபாசனம் தாலிபாகம் இதான் பண்ண முடியலன்னா ஒரு கைப்பிடி சாதம் தான், கைப்பிடி அரிசி தான் சேர்த்து சொல்லுங்க அக்னி பகவான். இதை சேர்க்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த காலத்துல நாம ஒரு கைப்பிடி அரிசிய பகவானை நினைச்சிட்டு எடுத்து வச்சுடணும். காத்தால ஒரு கைப்பிடி, சாயங்காலம் உபாசன காலத்துல ஒரு கைப்பிடி அரிசி. அந்த அரிசியை எடுத்து வச்சு என்ன காலங்கள்ல நம்ம யஜ்யம் பண்றோமோ அந்த காலத்துல எவ்வளவு அரிசி சேர்ந்திருக்கோ அதுல 2 பங்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ ஒரு 5 கிலோ அரிசி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடியான்னா மேல 5 கிலோ அரிசியை சேர்த்து எத்கிஞ்சது தட்சணையாக யாருக்காவது கொடுத்துட்டுதான் யஜ்யம் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா நித்தியமே யஜ்யம் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. அதனாலதான் பெரிய யஜ்யமாக பண்ணி பகவான் அந்த சந்துஷ்டி பண்றோம். ஒரு 4-5 நாள் பட்டி போட்டா கூட்டு வச்சு விருது பண்றாலும், ஏன்னா சாதாரணமா தலை போட்டா போறாது, அவனுக்கு நிறைய பட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடியதான கடமை. அவனுக்கு ஆகாரம் பண்ண வேண்டியதுதான் பிராமண பிறவியே. நம்ம பண்ணாததுனால இந்த மாதிரி பெரிய யஜ்யங்களை பண்ணி அதீதமாக எல்லா விசேஷமான பதார்த்தங்களையும் அவனுக்கு சமர்ப்பிச்சு அவனை சந்துஷ்டி பண்றோம், ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துறோம். இல்லைன்னாலும் இந்த யஜ்யத்துக்கு பதிலாக நாம தானமானது பண்ணியே ஆகணுமா. இருக்கிற தானியங்களே தானிய தானம் தன்யம் கரோஷி தாதாரம் இகலோகே பரத்ரகா பிராணினாம் ஜீவனம். இந்த இகலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி நாம ஜீவிதத்துல பெருமாளுக்கு கைங்கரி முரண்டு நன்னா இருக்கணும்னா தானியம் பண்ணியே ஆகணும் தானத்துல. அப்படியாக நம்ம தானியம்னா நமக்கு விசேஷமா எடுத்திருக்கிறது நெல் இல்ல அரிசி தான். இந்த அரிசி தானம் பண்ண சொல்லி இருக்கு இந்த மாதிரி யஜ்யம் பண்றதுக்கு முன்னாடி. அதனாலதான் அதுக்கு பதிலாக நம்ம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்ன பாருங்க, மகா சுதர்சன கர்மாங்க பூர்வாங்க பேர வைஷ்ணவ சிரார்த்த தசதான ரிஷியன 2 தானம் பண்ணி கொடுத்தாலே அந்த தசதானத்துல பிரதானமானது அந்த தானமானது. யஜ்யம் பண்றோம்னா அந்த யஜ்யத்துக்கு முன்னாடி சில தானங்கள்லாம் பண்ணுறதுக்கு இந்த தானங்கள் எல்லாம் பண்ணினாதான் நம்ம இந்த யஜ்ய பகவானானும் நம்மளை ரட்சிப்பானா. பிராங்முகோ தேவா ஏ அக்னே மம அபிமுகோ பவா. நீங்க போய் நின்ற உடனே அவன் நம்மளை பாத்திர மாட்டான். இவன் ரொம்ப தகுதியானவனா, சந்தி சாவித்திரி பண்றவனா, பெருமாள் ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ரட்சிக்கக்கூடியவனா, யஜ்யம் பண்ணக்கூடியவனா, தானம் பண்றவனா, இவிடெல்லாம் யோசிச்சுதான் பெருமாள் எங்கேயோ பார்த்துட்டு பெருமாள் நம்மளை பாப்பாராம். அதெல்லாம் நீங்க காத்தால ரொம்ப அழகா காத்தால வந்த நாளைக்கும் சந்தி பண்ணி பெருமாளுக்கு பண்ணிட்டேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய கடமையை பண்ணினாதான் இந்த யஜ்யமானது பலிக்கும். அப்படி யஜ்யத்தை பண்ணின உடனே அந்த பெருமாளானவன் சந்தோஷமா நம்மளை திரும்பி பார்த்து ரட்சிக்கிறான். அவன் எங்கேயோ பார்த்திருந்தா கூட அக்னி பகவானுக்கு எங்க முகம் இருக்கு, உங்களை பார்த்துட்டு இருக்காரா என்ன பார்த்துட்டு இருக்காரா தெரியாது இல்லையா. இதுல யஜ்யேஸ்வரன் வரதன் சாட்சா தான் இருக்கார். அவர் நீங்க பார்த்தேன்னா உங்களை பார்க்கிறார், நான் பார்த்தா என்ன பார்க்கிறாராம். அப்படியாக இந்த பெருமாள் சந்தோஷமாகி நம்ம கடமைகள்ல யஜ்யம் யாஜனம்னு பேர். யஜ்யம் நாம மட்டும் பண்ணிட்டா போறாது, யாருக்காவது போய் யஜ்யம் பண்ணி வைக்கலாமா.
அந்த யஜ்யம் பண்ணி வைக்க முடியலன்னா யஜ்யம் பண்றவாளுக்கு நம்ம யதா கிஞ்சித்து கொடுத்து அந்த பலனை ஸ்வீகரிச்சுக்கிறோம். தானம் பிரதிகிரகம், தானமானது நம்ம பண்றோம், அது குடும்பமானவரையும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. பிரதிகிரகம்னு சொல்லக்கூடியதான்னு வாங்கணும். அது கூட எங்க வாத்தியார் சொல்லுவார், எல்லாருமே கன்னியாதானம் வாங்கிட்டு இருக்கா சுவாமி, கிரகத்தாள்லாம் ஏதோ ஒரு தானம் வாங்கிட்டா. அதனால பிரதிகிரகமும் வாங்கியாச்சு. அதனால பண்ண வேண்டிய முக்கியமான கடமை அத்தியனம் அத்தியாபகம். அது நாம பண்ண வேண்டியது எங்க அத்தியன பராளை பண்ணாலும் அவளை போஷிக்கணும். அத்தியாபகம் சொல்லி வைக்கக்கூடியதான ஒரு வாத்தியாரை பார்த்தாலும் அவளை போஷிக்கணும். யஜ்யம் கட்டாயம் அவசியம். நம்ம பண்ண வேண்டிய உபாசனாக்னிகளை பண்ண வேண்டியது, தாலிபாகம் பண்ண வேண்டியது பண்ண முடியலன்னா இந்த மாதிரி யஜ்யத்தை கட்டாயம் பண்ணித்தாகணும். இதனால பெரிய கோடி ஐஸ்வர்யம் வரணும்னு நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ண வேண்டிய கடமையிலேருந்து விட்டு போன பாவம் இருக்கு பாருங்க, கர்ம விமோசனம். அந்த பாவத்தை போக்கினாலே நம்ம ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். வேற நம்ம கிட்ட இருக்க எந்த விதமான லோபமங்களும் பாவங்களும் சேராம பார்த்துட்டாலே ஐஸ்வர்யமானது நம்ம இடத்துல தங்கும், இல்லாட்டி தங்காது. அதனால இந்த யஜ்யமாதி காரியங்களை நம்ம அவசியம் பண்ணியே ஆகணும். அந்த யஜ்யேஸ்வரனிடத்துல என்ன நம்மளால முடியுமோ, எத்தீச்சது உபசாரம் பண்ணாலும் சரி, அபசாரமானதுதான் பண்ணக்கூடாது. அபசாரமான காரியங்களை பண்ணாம யதார்த்தி நம்மளால உண்டான புத்தியோட இருந்து இந்த யஜ்யத்தை பண்றோம். நீங்க ரொம்ப விலட்சணமாக ஒரு சில இடங்கள்ல சொல்லக்கூடாது, போய் வேட்டி முதல் கொண்டு உடுத்தி விட்டுதான், திறம் நட்டு விட்டுதான் யஜ்யமே பண்ணி வைக்கிறோம். அந்த காரியங்களை எங்களுடைய கடமையா நினைச்சு பண்ணாம வியாபார ரீதியா பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஊர்ல பழைக்கணும், ஒரு 10 பேர் நல்ல சத்தியா இருக்காங்கன்னா அவளுக்கு பண்ணி வைக்கணும்னா 10 நாள் மட்டும் சம்பாதிச்சா போறாத, 30 நாள் சம்பாதிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி காரியங்களை தொழில் ரீதியா நினைச்சு பண்ணிட்டு அம்மா மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஆத்ம சிரத்தையோட நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ தர்மம், பிராமண தர்மத்தோட இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் யஜ்யம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய ஒரு 10% தேவனம் ஒருத்தர் பிராமணிக லட்சணத்தோட இருக்கவர். உங்களுக்கு பெருமாள் சர்வ ஈஸ்வரன் சர்வ லட்சணத்தையும் கொடுக்கணும், எல்லா விதமான உங்க மனோபிஷ்டங்களாம் பூர்த்தி பண்ணணும் பிரார்த்தி பண்ணிட்டு பிரசோத்தாரி பூர்ணாவதி ரெண்டும் பண்றோம். இந்த கட்டமான நம்ம பையனையும் கூட்டுக்கோங்க, நல்லா பிரார்த்திங்கோ. ஏன்னா யஜ்யம் பண்றது ஆச்சாரியன், ஆச்சாரியன் கேர சித்தியும் முகேனதன் சங்கல்பம் பண்ணுகிறேன். இந்த பலனை எப்படி நீங்க ஸ்வீகரிச்சுக்கிறேன்? தற்பல ஸ்வீகரணார்த்தம் 3 விதமாக தான் ஸ்வீகரிச்சுக்க முடியும். பண்ணின யஜ்ய பலனானது வாத்தியாரத்திலிருந்து இந்த யஜ்யமானது பண்ணினாரே எனக்காக பண்ணினார், தற்பல ஸ்வீகரணார்த்தம் இதம் இரண்டியம்னு ரூபாய் தத்தம் பண்ணி கொடுத்துடலாம். ரூபாயை மட்டும் தட்சணையை வாத்தியாரத்துல கொடுத்தா பலன் வந்துருமா அப்படின்னா, ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தா மட்டும்தான் இந்த பலனானது அவங்க சேரும். ஏன்னா பெருமாளை கூப்பிட்டு நமக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் இல்லைன்னா கிடைக்காது. இந்த காரியத்து மேல யதா ஸ்ரத்தை இருக்கணும். எவ்வளவு நம்ம ஸ்ரத்தையோட பண்றோமோ அதுதான். அதுவும் கூட பக்தி இருக்கணும், பயமோடவே பக்தி இருக்கணும். பெருமாள் ஈஸ்வரன் இருக்கான்னா அவனிடத்துல பக்தியும் இருக்கணும், பயந்துட்டேதான் அவனை நம்ம ஆராதிக்கணும். நம்ம ஏதோ விளையாட்டு குழந்தையா நினைச்சுன்னா கிருஷ்ணன் மாதிரி நினைச்சுட்டு நம்ம ஆத்து குழந்தைதானேன்னா அபசாரமான காரியங்களை பண்ணக்கூடாது. பயந்துட்டு பக்தியோடையும் பெருமான ஸ்ரத்தையோடையும் ஆராதிக்கணும். இந்த பூர்ணாவதி சமயத்துல உங்களுக்கு எல்லா விதமான ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்து இந்த பலனை ஸ்வீகரிச்சுக்கணும், பிரார்த்திக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லா பூர்ணாவதி வரையுமே கலந்துட்டு பூர்ணாவதி போது வேற ஏதாவது எண்ணமானது ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பலிக்காது. அதனால மிச்ச சமயங்கள்ல எப்படியோ முன்ன பின்ன ஏதாவது வந்தவாளை கவனிக்கிறது, எல்லாம் வேற ஏதாவது சாமகிரிகளை கொண்டு வருது, இதெல்லாம் இருந்தா கூட பூர்ணாவதி சமயத்துல உங்களுடைய ஸ்ரத்தையானது ரொம்ப அதீதமாக இருக்கணும். அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் தான் இந்த பலனை உங்களிடத்துல சேர்க்கும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மணி எடுத்துக்கூடாது. ஓம் அக்னா விஷ்ணு प्राणस्तमे बाणस्तमे ज्ञानस्तमे भुस्तमे पंचमे पंचमे भास्तमे नरस्तमे रत्वस्तमे श्रोत्रंगमे दक्षस्तमे बलस्तमोदस्तमे सहस्रम आयुस्तमे जरातम आत्मातमे मनोस्तमे धर्मतमे वर्मतमे क्रांतमे स्थानतमे स्वरूपं विदमे शरीराणतमे श्रेष्ठन्तमे मन्दस्तमे भामस्तमे वस्तमे भस्तमे हेमातमे महिमातमे महिमातमे प्रतिपादमे पद्मातमे ग्राह्यातमे वृद्धान्तमे वृद्धेस्तमे भक्तन्तमे श्रद्धातमे जगस्तमे धनन्तमे वरन्तमे क्रीडिस्तमे क्रीडातमे मोदस्तमे जातन्तमे निश्यमानन्तमे भोक्तन्तमे ऋतन्तमे वित्तन्तमे वेद्यन्तमे
இந்த மாமா அந்த மாமா अस्मात् मंडलात् आवाहिताः सर्वा देवताः उपचारान् प्रदेशेन कृत्वा हर हर्मया अवचाराणि मां सर्वां क्षमस्व पुरुषोत्तमा आवाहिताभ्यो सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समास्थायामि यदा क्षणवदभ्यक्तं महाराजानिन्दयस्मते तत्सर्वं नारायण नमोस्तुते विशब्दबिन्दुमात्राणि अग्नि 4 प्रदक्षिण
यमेवावरुन्धे श्रीदेवादे पुनर्निवेद्याः ते भोवै राक्षसो वातः ते तेनामेवावरुन्धे अभिषेक பண்ணிக்கலாம் போனத ஜலத்தை சேர்ப்போம் சேர்த்துக்கணுங்க அதுதான் வழக்கம் தான் அது படிக்கத்தை வச்சுட்டு ஒரு ஜோட்டாட்டம் வாங்கிக்கிறேன் பிரபத்தே தீர்த்தமே தேகியாமிகः என்மயா புத்தமபாபுராம் ஆயேத்யத்யத்ரித்யः அந்த பக்கம் போய் நில்லுங்க என்மே மனசா வாசா கர்மணா வாதஸ்வரகிருதம் தன்னைந்திராவருணோ பிரஹஸ்பதிஸ்தவிதாகரணம் தத்ரவருணः சுரஸ்தானः பவோரிணே சதமிஸ்ராத் சக்தி பூயாதுயோः ஆந்தேந்திரயோகித்தः நமோக்னயே நமதே நமேந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யே நமோभ्यः யதமான் சூரயதமேத்யே சாந்தர்வதமகஸ்தாத் அத்யாத்மாதிதீபானாத்யச்ச உத்ராத்யக்தஹாத் என்மே வருணோ ராஜா வாணினாः சிரமருஷதோ சோஹம் பாபோ விரஜோ निर्मुक्तो विजयः नागप्रस्थमाविजयते सुमनोक्ता मम्मे गंगे मने दृष्टोमुखं दापरिष्या तदज्ञामृतदेवतस्यार्जीगे सुलस्या सुदोया तन्दसत्यं जाभीः सोऽस्तिदायिता तदोरात्रिर्जातमुत्रो नवः समुद्रादं नवादिं संवत्सरो अजायता तदोरात्राणि दशिष्यस्य भवति सूर्याचन्द्रमर्षणः மாமா பெரியவாள்லாம் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க மாமா ராகுல் மாமா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க பெரியவாள்லாம் நஸ்தகம் சிதாரி ஆத்மத்மே ஜோதிஷ்மாஹமத்மே அகமேவாஹம் மாஞ்சுஹோ விஸ்வாஹ காரி காரிவகீர்ணே தேனோ ப்ரூணாகு கல்பகः இவருக்கு கொடுங்க பெரிய ஜோதிஷ்மாதோதயஸ்து பிரபதந்தி தீராஹ வரோ ध्रुवाद्यो ध्रुवाकृतिः ध्रुवं विश्वमिदं जहते ध्रुवाः पर्वता इमे ध्रुवो राजा निशामयम् इहैवैरिमाव्यदित्ताः पर्वतैमावृधातनिः इन्द्रैमेह ध्रुवस्येष्टाराष्ट्रमुदारय अभिदष्टव्रतम् इन्द्रैव वृत्रः दृष्टा ध्रुवाद्यो ध्रुवाकृतिः ध्रुवं विश्वमिदं जहते ध्रुवाः पर्वता इमे ध्रुवो राजा निशामयम् इहैवैरिमाव्यदित्ताः पर्वतैवावृधातनिः इन्द्रैवेह ध्रुवस्येष्टा इह राष्ट्रमुदारय अभिदष्टव्रतम् अदरे सन्दृशत्रवः इन्द्रैव वृत्रमस्मे ध्रुवो राजा विशामयम् इहैवैरिमाव्यदित्ताः पर्वतैवाविचाकलिः इन्द्रैवेह ध्रुवस्रष्टा इह राष्ट्रमुदारय अभिदष्टव्रतम् अमृताभिषेको अस्तु देवस्वदविश्वे अरमागे ते गृहः आदिरम्भगे वामवस्तुतामृष्टो रायस्य रागुं समूहता यहादु तत्पोटुलो यहादु तत्सङ्गं तेन या मन्नवतिं च हादुतः तद्देवी विगर्यराया विवादनिक्रान्तालोक्या सहजानिसुरक्षमान इन्द्रायाशकं सह कुञ्जारा आदे भवतुपुरा त्रिगणन्दुरा रुद्रविणकुण्डवन्दरं तद्दुनक्षेत्रण्डहदामिन्दरन्ना अन्यान्तमन्नाने आर्यमेवैकामादा आदेवपुरमात्रे निरन्तुवाय दशन्नं प्रत्यक्षं कोपकास्तेववते अस्मिन् लोके तिलिताळे अस्मिन्नेव लोके प्रतिदिनेवा अनुष्ठे रामचन्द्रम् आवरेण प्रकरणेतन्माद्येतनान् विद्योतमानस्तनैः वर्णिते तन्नतदा प्रतिदिने यज्ञस्य ब्रह्मणादिदेः ब्रह्मणामेतस्मिन् मोगः अधिकाङ्गेः मुक्तम् वायेन ब्रह्मणा
तदे गोविंदेन तनामा अवज्यो वेगवा वेगा प्रदारत्रो मेषक्षते रुद्रादे नमोनं तंगधाये साज प्रेरादर होदे यात्ररुद्ध प्रजाजननेन गोविंदेन दिया आवाजिकादे खवा एकसतं सुदो निर्मतकले रुद्रादे नमोनं तंगधाये लोकेशारुद्र हृदये प्रसोडपन्नेन मंत्रना दिया आवाजिकादे मे प्रजा द्रोहं निर्मतकले रुद्रादे नमोनं तंगधाये लोकेशारुद्र प्रजा युन्नते नाम धामेन शिवदांति रंगनाथ महादेविकानंदग्रहेण अनेकात्मद्यो धर्मद्यो क्षेमाभिवृद्धिः आनंदरात्मविवृद्धिः मासिमान् गौणपरम्परा भूयान्तो महान्तो नमो दंपति भारती ब्रह्माणाविव दीर्घायुषौ लक्ष्मीनारायणाविव नीरोह शरीरौ शशि पुरन्दराविव सम्पन्नौ गोभामुद्रा सम्भवाविव महान्तौ धान्तौ बहुपुत्रौ बहुमित्रौ साधुमित्रौ सत्यमित्रौ देवकल्पो सिद्धकल्पो सिद्धिसङ्कल्पो भूयात्तां भवन्तो महान्तो नुभन्तो अयं कुमारः मार्कण्डेय दीर्घायुष्मान् मार्ताण्डैव तेजस्वी धनदैवधनाढ्यः वाचस्पति सकलविषयविद्यापारङ्गदागति पदो भूयाजमहन्तो महान्तो नुन्दन्तो यजमानस्य अनुष्ठिते महासर्वलक्ष्मीन्द्रसंहावण मध्ये सम्भावित मन्त्रलोपे क्रियालोपे सतिलोपे निमलोपे च शास्त्रानुष्ठितं पूर्णं भूयाजमहन्तो महान्तो नुन्दन्तो लक्ष्मीन्द्रब्रह्मस्वामिनः लक्ष्मी लक्ष्मीनारायण चन्द्रलक्ष्मी नायिकामेव श्रीप्रह्लादस्वामिनः सुप्रीतः सुप्रसन्नो वरदो भवत्वानयोर्दम्पत्यो जगृम्भयोः सर्वोत्तरं श्रेयप्रदो भूयाजमहन्तो महान्तो नुन्दन्तो सर्वोत्तराभिवृद्धिरस्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्ततं मङ्गलानि सन्तु नमस्तते नमस्ततः पतये नमस्तक्षीणां पुरोगानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्यै हरिः ॐ स्वस्ति न तद्विष्णोः परमं पदं सदा शरणेल मंगताय भावना लक्ष्मी नारायण लक्ष्मी भावना लक्ष्मी आयिका में स्वामी भावना श्रीमद वेदाहमेकं महान्तम நட்சத்திர சேவை எங்கே அப்புறம் ஒரு தட்சிணை எடுத்து பெருமா ஆச்சாரியனுக்கு அனுப்பிச்சு வச்சிடும். நீங்க போய் பெருமாசல்ல ஒரு தட்சிணை சேர்த்துட்டு பெருமா சம்பாவனைக்கு ஆச்சாரிய சம்பாவனையை அனுப்பிச்சு வச்சிருவோம்.
பாடத்துக்கு பாதி பாட தெரிஞ்ச வாழ முடிஞ்சு எடுக்க முடியாதா எடுக்க முடிஞ்ச வாழ பாட முடியாதா யாராவது வாங்க பரவாயில்ல வாங்கி வாங்க எத்தனை வாங்கி கையில வாங்கிக்க மாட்டேங்க நல்லவங்க உங்களுக்கு அதனால சொல்லவே கிடையாது. கேட்டரிங்ல அதுவும் வந்துருச்சு. ஆரத்திக்கு பாட்டு பாடுறது, ஊஞ்சலுக்கு பாட்டு பாடுறதுன்னு ஒரு மாமியை கூடவே வரா. நீங்க பாடுறா. அந்த மாமி வந்து ஆரத்தி எடுக்கூடாதான். ஆத்து மனுஷாலும் ஆரத்தி எடுக்கணும். நான் இன்னொரு இடத்துல ஆரத்தி பாட தெரிஞ்சவா ஆரத்தி எடுக்குவாங்க. வரவே இல்லை யாருமே. ஒரு 15